நாமத்துக்கு மகிமையாய் இந்த புதிய ஆண்டுக்கு நம்மை நாமே சுத்திகரித்து கொள்ள வேண்டியது அவசியம். நம்ம ஒரு வீட்டில் இருக்கிறோம். அந்த வீட்டை தினந்தோறும் கூட்டாம இருப்போமானா அந்த வீட்டுடைய பகுதியில் ஒட்டடை தங்கிவிடும் அல்லது அசுத்தங்கள் வந்துவிடும். நம்ம தினந்தோறும் சாப்பிட்ற தட்டை கழுவி வைக்காம இருப்போம், ஆனால் அதுலேயும் அசுத்தம் வந்துவிடும். நம்மளை அறியாமலே நம்முடைய சரீரத்தில் இருக்கிற கிட்னி உடைய பகுதி நம்முடைய இரத்தத்தை சுத்திகரித்து கொண்டே இருக்கிறது. மிக முக்கியமான ஒன்று, இந்த புதிய ஆண்டுக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிற நாம் ஆண்டவர் செய்த நன்மையை மறக்காமல் நன்றி சொல்ல அவசியமாக இருக்கிறது. நம்முடைய குடும்பத்திற்கு, நம்முடைய ஊழியத்துக்கு, நம்முடைய நல்ல நண்பர்களுக்கு, உடனாய் இருக்கிறவர்களுக்கு, நல்ல உறவினர்களுக்கு நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டியதாய் இருக்கிறது. அதனால் இந்த சுத்திகரிப்பினுடைய ஜெபத்தில் இன்றைய நாளில் நம்ம ஆண்டவரை நோக்கி நன்றி சொல்லக்கூடிய நேரத்துக்கு வந்துட்டோம். சுத்திகரிப்பது மாத்திரமல்ல, தேவனே சுத்த இருதயத்தில் என்னை சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என்னில் புதுப்பியும் என்று சொல்லி தாவீது ராஜா வேண்டுதல் செய்தார். அதே தாவீது ராஜா சொன்னார், தேவனே என் பாவங்களை மன்னித்தருளும் என்று சொன்னார். என் இளவயதின் பாவங்களை மன்னித்தருளும், பாவ தோஷத்திலிருந்து என்னை விடுவியும் என்று ஆண்டவரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டார். அது மாத்திரமல்ல, மறைவான குற்றத்துக்கு என்னை நீங்களாக்கி விடும் என்று கேட்டார். இன்னொரு முக்கியமான பகுதி, மறைவான குற்றத்துக்கு மாத்திரமல்ல, துணிகரமான பாவத்திற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று சொல்லி வேண்டுதல் செய்தார். இந்த கடைசி நேரத்தில் நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியினால், தேவனுடைய பிள்ளைகள் தன்னைத்தானே ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாய் சுத்திகரித்து கொண்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடிய நேரத்தில் நாம் வந்திருக்கிறோம். எல்லாருக்கும் அறிமுகமான சங்கீதத்தின் புஸ்தகத்தை நம்ம கஷ்டத்து நேரத்தில், லாபத்து நேரத்தில் அல்லது அர்ஜென்ட்டாக இருக்கிற நேரத்தில் படிக்கிற ஒரு புஸ்தகம் எது? சங்கீத புஸ்தகம். ஆனால் ஆண்டவருடைய நாமத்துக்குமே சங்கீதம் 103வது சங்கீதம் 1வது வசனத்துடைய பகுதியை நாம் வாசிப்போமானால் அதில் ஆசீர்வாதமான வார்த்தை இருக்கிறது. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என்று சொல்லப்படுகிறது. என்னை கவனிச்சு பார்க்கணும், கவனிச்சு கேட்கணும். இந்த வார்த்தையை சொல்லும் போது சபையை விட்டு அர்ஜெண்டா பெண்டிகோஸ்டல் மக்கள் வெளியே போகிறத நம்ம பார்த்துருக்கிறோம். ஏதோ தெரியவில்லை, கிறிஸ்துவ வட்டாரத்தில் முதல் செய்ய வேண்டிய அந்த ஜெபத்துடைய பகுதியை கடைசியாய் செய்து விட்டார்கள். அங்க சொல்லப்படுகிற என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்றது நேரம், ஆண்டவரை நன்றி சொல்லும் நேரம், ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ற நேரம். சகோதரியே, குடும்பத்துக்காக ஏன் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும்? 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5வது அதிகாரத்துடைய பகுதியில் நம்ம படிப்போமானா அதில் ரொம்ப விழிப்பான பகுதி சொல்லப்பட்டிருக்கு. தீர்க்க தரிசனத்தை அற்பமாக எண்ணாதிருங்கள் என்று சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, ஜெபம் பண்ணுவதில் உறுதியாயிருங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிறதை விட்டு விடுங்கள் என்று வேதம் சொல்கிறது.
அது முக்கியமாய் உங்களை அழைத்து ஒரு உண்மை உள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் 18வது வசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவதுதான் தேவ சித்தம். சகோதரனே, சகோதரியே, இந்த நாள்ல தற்செயலா இந்த வார்த்தையை கேட்கல, தேவ சித்தத்தின்படி கேட்கிறாய். அதனால ஆண்டவரை நோக்கி உங்களுடைய குடும்பத்துக்காக, ஆண்டவர் செய்த நன்மைக்காக நம்ம ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ண வேண்டியது கடமையாக இருக்கிறது. சங்கீதம் 116வது சங்கீதம் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா 12வது வசனத்துடைய பகுதி இவ்வாறு சொல்லுகிறது, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். என்ன கவனிக்கணும், ஒண்ணுமே செலுத்த முடியாது. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை நம்ம சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். சங்கீதம் 103ல 22வது வசனமும் இப்படி சொல்லுது, கர்த்தர் ஆளுகிற எவ்விடத்திலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளையும் அவரை ஸ்தோத்தரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என்று வேதம் சொல்கிறது. அப்போ ஒரு வேலை இருக்கிறது, நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ற வேலை இருக்கு. மிகப்பெரிய மனிதன் எலியா. இந்த எலியாவுடைய வாழ்க்கையுடைய பகுதியில் கேட்டு கேள்வி இல்லாமல் கீழ்ப்படிந்த தெய்வ மனுஷன்தான் யாருன்னா எலியா. இந்த எலியாவுக்கு ஆண்டவர் காகத்தை கொண்டு ஆண்டவர் போஷித்தார். அப்போ காகத்துக்கு கட்டளையிட்டார். ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டியதா இருக்கிறது. அடுத்து சாரிபாத் விதவையுடைய பகுதி மூலமாய் ஆண்டவர் தேவையை சந்தித்தார். அது மாத்திரமல்ல, அவன் சோர்வடைந்து எசபேலின் வார்த்தைக்கு நாளைக்கு இந்நேரம் ஜீவனை நான் எடுத்து விடுவேன் என்று சவால் விடுகிற சத்தத்துடைய பகுதியை கேட்ட மாத்திரத்தில் அவன் சாவை நோக்கி ஓடினான். சாவை நோக்கி ஓடி ஒரு இடத்தில் படுத்தான். படுக்கும்போது ஆண்டவரே வந்து தேவையை சந்தித்தார். என் வாழ்க்கையில் இந்த 2025 மறக்க முடியாது. நான் கையில் வைத்திருந்த மொபைலுடைய பகுதி ரிப்பேர் ஆயிடுச்சு. வீடியோ எடுப்பதற்கு ரொம்ப சிரமமான சூழ்நிலையாக இருந்தது. நான் ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். ஒரு அருமையான தேவ மனுஷன் ஒரு நார்மலான ஒரு மொபைலை என்னுடைய கையில் கொண்டு வந்து கொடுத்தார். ஆண்டவருக்கு தேங்க்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். நைட் நேரத்தில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது என்னுடைய மனசில் ஒரு தம்பி வந்து என்கிட்ட சொன்னார், பாஸ்டர், இந்த மொபைலை வச்சு நம்ம வீடியோவை எடுக்க முடியாது, கொஞ்சம் யோசித்துங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நான் யோசித்த கண்ணீரோடு ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ண உடனே அடுத்த நாள் அதே தேவ மனுஷன் வந்து அந்த மொபைலை வாங்கிவிட்டு தம்பி டேனி என்கிற தம்பி மூலமா வீடியோவுக்கு தகுந்த ரீதியான ஒரு மொபைலை வாங்கி கொடுக்க ஆண்டவர் அனுப்புகிறார். குடும்பமாய் அந்த ஊழியக்கார மனைவியும் இணைந்து குடும்பமாய் அந்த மொபைலை வாங்கி கொடுத்தாங்க. ஒருவேளை உங்க தேவை மனிதர்கள் மூலமா சந்திக்கப்பட்டிருக்கலாம், அல்லது நீங்கள் சோர்வடைந்த நேரத்தில் தேவனே தேவ தூதர்களை அனுப்பி உங்கள் தேவையை சந்தித்திருக்கலாம்.
அல்லது உங்கள் தனிமையின் பகுதியில், கேரி தாற்றுக்கரை பகுதியில், யாரும் பேச இல்லாத நேரத்தில், எல்லாம் இழந்த சூழ்நிலையுடைய பகுதியில் ஆண்டவரே ஒத்தாசை அனுப்பி உங்கள் தேவைகளை சந்தித்திருக்கலாம். நான் தெய்வ மனிதனாய் சொல்லுகிறேன், ஆண்டவர் இந்த 2025 பல பாடுகளும் பல நிந்தைகளும் பல அவமானங்களும் வந்தாலும் அவர் ஒருவரே கைபிடித்து நடத்தினார். உங்களையும் நடத்துகிறார். தம்பி, சோர்ந்து போகாத. இந்த வருஷத்துல நான் எதிர்பார்த்ததெல்லாம் நடக்கல அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, நான் தேவ மனுஷன் சொல்லுகிறேன், நடந்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. நடக்க போகிற காரியத்துக்காக நன்றி சொல்லு. அவரே தேவையை சந்தித்து நடத்துகிறவராக இருக்கிறார். அதனால ஃபாதர் பெர்க்மான்ஸுடைய பாட்டு இருக்கு, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த சபையார் எல்லாரும் நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே அப்பா நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கிருபை இரக்கங்களா மணிமூடி சூடுகிறார். கிருபை இரக்கங்களா சொல்லுவோம், மணிமூடி சூடுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தி ஆக்குகிறார். சொல்லுங்க, வாழ்நாளெல்லாம் 2025 நன்மைகளால் திருப்தி ஆக்குகிறார். இன்று வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தி ஆக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. சொல்லுங்க வாய் திறந்து, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. குற்றங்களை மன்னித்தாரே, நம்முடைய குற்றத்தெல்லாம் மன்னிக்கிறவர். நோய்களை நீக்கினாரே. தம்பி சொல்லு, குற்றங்களை மன்னித்தாரே. தங்கச்சி சொல்லு, சபையை சொல்லு, நோய்களை நீக்கினாரே. படுகொலை நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகொலை நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நன்றி சொல்ல மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இன்று கர்த்தர் செய்த இந்த வருடத்துல ஒரு நாளும் மறவாதே. 2025 கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நன்மைக்காக நன்றி சொல்லக்கூடிய சூழ்நிலையில் நாம் ஒவ்வொருவரும் இருக்கிறோம். இரண்டாவது பகுதி, ஆண்டவர் எதை ஆண்டவர் மன்னிக்கிறார், அதை எதை மன்னிக்கிறதுனால நம்ம மறக்க கூடாது அப்படின்னா, நம்முடைய பாவங்களை ஆண்டவர் மன்னிக்கிறவராய் இருக்கிறார். பாவத்துக்காக சிலர் மலைகளை நோக்கி விமோச்சனத்துக்காய் ஓடுகிறார்கள். ஒரு சிலர் கடற்கரையை நோக்கி ஓடுகிறார்கள். ஒரு சிலர் தங்களுடைய புண்ணிய பூமியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நான் கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது. சங்கீதம் 103 சங்கீதம்
மூன்றாவது வசனத்துடைய பகுதி சொல்லப்பட்டிருக்கு, அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி. வேதம் சொல்கிறது, அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிச்சிடும். தம்பி தங்கச்சி, நம்முடைய ஆண்டவர் யாருன்னா நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறவர். பாவம் என்ன செய்யும்? முதலாவது பாவம், ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா சொல்ற பாவம் முதலாவது ஜெபத்தை இழக்க செய்யும். இரண்டாவது பாவம் என்ன செய்யும்? வேத வாசிப்பை தடை பண்ணும். மூன்றாவது பாவம் என்ன செய்யும்? தேவ சித்தம் உள்ள உறவுகளை உடைத்துவிடும். நான்காவது பாவம் என்ன செய்யும்? தனிமை உணர்வுக்குள் கொண்டு போய்விடும். ஐந்தாவது பாவம் என்ன செய்யும் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான அவமானத்துடைய பகுதியை கொண்டு வரும். ஆறாவது பாவம் குற்ற உணர்வை கொண்டு வரும். ஏழாவது பகுதி செய்த பாவத்துடைய பகுதி இருதயத்துடைய பகுதியில் காயத்தை கொண்டு வரும். எட்டாவது பகுதி சொல்லப்பட்டிருக்கு, அது ஆத்துமாவை கேடு உண்டு பண்ணும். தம்பி தங்கச்சி, இந்த 2025 நீங்களும் நானும் இந்த தேசத்தில் இருக்கிற மக்களும் செய்த பாவம் எத்தனை முறை நம் இயேசுவை சிலுவையில் அறைந்திருப்போம். எத்தனை முறை இயேசப்பாவுடைய மனதை நோகடித்திருப்போம். எத்தனை முறை அவருடைய தேவ சித்தத்துடைய பகுதியை நம்ம எதிர்த்து நின்றிருப்போம். இன்றைக்கு நம்முடைய குற்றத்தை மன்னிக்கிற தகப்பன் இந்த சத்தத்தின் வாயிலாய் வருகிறார். ஒரு அருமையான சகோதரி எனக்கு தெரியும். நான் அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, பாஸ்டர், நான் பாடலில் பாடிட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்னோடு பேசுவார். அந்த வார்த்தையுடைய பகுதி நான் ஆலயத்தில் போகும்போது அந்த ஊழியக்கார் பிரசங்கம் பண்ணின நேரங்கள் உண்டு. என்னை கவனிச்சு பார்க்கணும். அப்படி சத்தம் கேட்ட நபர் இன்னைக்கு ஜெபஜீவியத்துடைய பகுதியை கேள்விக்குறியாக இருக்கிற நிலை அநேகர் வாழ்க்கையில் உண்டு. இன்னொரு சகோதரர் சொன்னார், பாஸ்டர், நான் மாசத்துல 7 நாள் உபவாசம் செய்கிறேன், ஆனா மறைமுக பாவத்திலிருந்து விடுதலை அடையாமல் இருக்கிறேன். இன்னொரு அன்பான தேவ மனுஷன், ஒரு ஊழியக்காரர் சொன்னார், பாஸ்டர், என்னுடைய மனைவி இருக்கிறாங்க, ஆனா என்னுடைய மனைவி நேசிக்கிறதை காட்டிலும் என்னுடைய சபையில் வருகிற குறிப்பிட்ட நபர்களை என்னை ரொம்ப அதிகமா கேர் பண்ணி ரொம்ப நேசித்து என்னை ரொம்ப பாராட்டுறாங்க. ஆனா என் மனைவியோ என்னை துன்பப்படுத்துறவங்களா இருக்கா, என்னை டிஸ்கரேஜ் பண்றவங்களா இருக்காங்க. அதனால என் கவனம் அவங்க மேல போச்சு அப்படின்னு சொல்ற ஊழியக்காரர்களை பார்க்க முடிகிறது. ஆனா இவைகள் எல்லாவற்றிலும் என் ஆண்டவர் யார் என்றால் கற்புள்ள தகப்பனா இருக்கிற ஆண்டவர் ஒரு நாளும் உன்னை அவமானப்படுத்த விடாமல், உன்னை வேதனைப்படுத்த விடாமல் என் ஆண்டவர் உன்னை பாதுகாத்திருக்கிறாரே. அதற்காக ஆண்டவரை நன்றி சொல்ல வேண்டாம். துணிகரமான பாவத்துக்கு அடியனை விலக்கி காத்தருளும் என்று சொல்லி தாவீது கேட்டது போல நம் எத்தனை முறை துணிகரமாய் பொய்களை சொல்லியிருப்போம், எத்தனை முறை எரிச்சலுடைய பகுதி அடைந்திருப்போம். இன்றைக்கு இந்த எரிச்சலின் ஆவி எங்கே அதிகமாய் கிரியை செய்கிறது என்றால் குடும்பத்துக்குள்ள, கணவன் மனைவிக்குள்ள எரிச்சலின் ஆவி செயல்படுகிறதை பார்க்க முடிகிறது. இன்றைக்கு எந்த அசுத்த ஆவினால பாதிக்கப்பட்டிருந்தாலும் மன்னிக்கிற
ஒரு தெய்வம் இந்த ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறார். அவர் உங்களை பார்த்து அவர் சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உபாகமம் 6வது அதிகாரத்துடைய பகுதி 12வது வசனத்துடைய பகுதியில் இப்படி சொல்லுகிறது. வாசிப்போம். நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அப்போ ரொம்ப முக்கியம், எகிப்தினுடைய பாவத்திலிருந்து, பாரம்பரிய பாவத்திலிருந்து, பாரம்பரிய அசுத்தத்திலிருந்து, பாரம்பரியமான பொல்லாத கிரியைகளிலிருந்து என் ஆண்டவர் உன்னையும் என்னையும் என் ஆண்டவர் தூக்கி எடுத்திருக்கிறாரே, அவருக்கு எவ்வளவாய் நன்றி சொல்ல வேண்டியதாய் இருக்கிறது. இன்றைய நாள்ல மறவாதே, மன்னித்ததை மறவாதே, எகிப்துக்கு போய்விடாதே. எகிப்துக்கு ஒரு நபர் போயிட்டார் என்று அர்த்தம் எது தெரியுமா? போன அசுத்தாவியுடைய பகுதி திரும்பி உன்னை அலக்களிக்கும். ஒரு நபர் என்னிடத்தில் சொன்னார், பாஸ்டர், இந்த குறிப்பிட்ட பாவம் போறதுக்காக ஊரையே விட்டு வெளியே வந்தேன். இன்னொருவர் சொன்னார், பாஸ்டர், இந்த குறிப்பிட்ட பாவம் என்ன நெருக்கிக்கிட்டே இருக்கிறனால என் வேலையே விட்டு வந்தேன். இன்றைக்கு அந்த குறிப்பிட்ட நபருடைய பகுதியை பார்ப்போமானா, எந்த பாவத்துக்காக வீட்டை விட்டு வந்தார்களோ, எந்த பாவத்துக்காக வேலையை விட்டு வந்தார்களோ, எந்த பாவத்தின் அடிமைதனத்துக்காக விலகி ஓடுகிறார்களோ, இன்றைக்கு அந்த பாவத்தினுடைய அடிமைதனத்துக்குள் சிக்கப்படுகிற நிலையை பார்க்க முடிகிறது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லு, ஒன்று அனலாயிரு, இல்லை குளிராயிரு. அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இருந்தா வெதுவெதுப்பா இருக்கிற ஆளை ஆண்டவர் வாந்தி பண்ணி போடுவார். அப்ப எத்தனை முறை வாந்தி பண்ணிருக்கணும்? எத்தனை முறை உன்னை ரட்சித்ததற்காக அவர் துக்கப்பட்டிருக்கணும்? எத்தனை முறை வேதத்தை படிக்காம இருந்திருப்ப? எத்தனை முறை பலவீனத்தை சொல்லி காலை ஜெபம் பண்ணாம வேலைக்கு போயிருப்ப? உன்னை ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டிய நேரம் வந்து சகோதரியே, சகோதரனும் ஆராய்ந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவதே என்று சொன்னது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வார்த்தை சொல்றது, அவர் பாவத்தை மன்னித்ததை மறந்தாரு. பாவத்தை மன்னிச்சத என்ன பண்ண மறவாத. பாடணும், குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகொலி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, படுகொலி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. திரும்ப வருது, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. பாவத்தை மன்னித்ததை மறவாதே. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவம் என்ன செய்யுது? சங்கீதம் 103வது சங்கீதம் 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். நம்முடைய பாவத்துக்கு தக்க அவர் காரியங்களுடைய பகுதியை செய்திருப்பார். ஆனால் நம் ஜீவனோடு எதிர்க்க முடியாது. அவர் இரக்கங்களின் தகப்பனாய் இருக்கிறார். அதனால பாவத்தை என்ன பண்ணியிருக்காரு? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துடைய பகுதி
44வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, அவர் பாவத்தை என்ன பண்ணினாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா 44:22 சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்போம். உன் மீறுதல்களை மேகத்தை உன் போலவும் மீறுதல்களை மேகத்தை போலவும், உன் பாவங்களை கார் மேகத்தை உன் போலவும் பாவத்தை கார் மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன். அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். சகோதரியே, சகோதரனை, உன்னை மீட்டுக் கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்க்க தரிசனம். இன்றைக்கு திரும்பு, இன்றைக்கு நன்றி சொல்லு. ஏன் நன்றி சொல்லணும்? சங்கீதம் 103வது சங்கீதத்துடைய பகுதியில் நம்ம பார்ப்போம்னா 12வது வசனத்துடைய பகுதியை நம்ம வாசிப்போமானா, அது மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். நம்மை விட்டு ஆண்டவர் மேற்குக்கும் கிழக்கும் உள்ள தூரத்தை ஒரு விளக்கிட்டாரு. இன்னொரு வசனம் சொல்லுது, மீகா 7வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுது, திரும்பவும் நம்மேல் இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். ஆழத்துல போட்டிருக்கார். தம்பி, தங்கச்சி, இன்னைக்கு பாவத்தை மன்னிச்சதை மறக்காம நன்றி சொல்லு. உலகத்தில் பிரசித்தி பெற்ற டைட்டானிக் கப்பலை பார்க்குறோம். அந்த டைட்டானிக் கப்பலுடைய பகுதியில் 2 காரியம். இது சேதமடையாது, இது ஆபத்து வராது. நாங்கள் அந்த கப்பலே மூழ்கி போனது, பனிப்பாறை பட்டு. ஆனால் அதோடைய பாகத்தை எதையுமே எடுக்க முடியல. இந்த உலகத்தில் அழகிய பொருளாக இருந்த டைட்டானிக் கப்பலுடைய அந்த பொருளை கடலுக்கு அடியிலிருந்து எடுக்க முடியலன்னா, நம்முடைய பாவத்தை ஆண்டவர் கடலுக்கு அடியில் போட்டார். அவர் திரும்ப பார்க்க மாட்டார். இன்னொரு வசனம் சொல்லுது, எசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 38வது அதிகாரத்துடைய பகுதியில் 17வது வசனத்துடைய கடைசி பகுதி சொல்லுது, அவர் பாவங்களை முதுகுக்கு பின்னால் சுமந்து கொண்டார் என்று சொல்றார். மேற்குக்கும் கிழக்குக்கும் தூரம் மாத்திரம் அல்ல, அவருடைய நம்முடைய பாவத்தை, பாவமில்லாத தெய்வம் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா சுமந்திருக்கிறாரு. எதுக்காக தெரியுமா? நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தம் நம்மை சுத்திகரித்தார். எதன் வழியாக சுத்திகரித்தார் அப்படின்னா, எசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 43:25 இந்த வார்த்தையுடைய பகுதி மிகப்பெரிய ஆசீர்வாதமான வார்த்தையுடைய பகுதியை வாசிப்போம். நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன். உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். ஏன் அவருக்கு நன்றி சொல்லணும் தெரியுமா? பாவத்தை நினைக்காத தகப்பன் தான் இயேசு. இன்னைக்கு மன்னிப்பு கேட்டு நன்றி சொல்வாயானா, உன்னை அவர் நேசித்து அவர் சொல்வார். என்ன தெரியுமா சொல்வார்? எசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43 ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா 5வது வசனத்துடைய பகுதியை வாசிப்போனா, அதில் அவர் சொல்லியிருக்கிற ஒரு வார்த்தை, மகிமையான வார்த்தை, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். பாவம் மன்னிக்கும் போது ஆண்டவர் குடும்பத்தை கூட்டி சேர்க்கிறார். எந்த பாவத்தின் விளைவாய் குடும்பம் பிரிந்ததோ, எந்த குடும்பத்துடைய பகுதியில் சத்துரு கிரியை செய்தானோ, இன்றைக்கு அவைகளை மன்னிப்பு கேட்கும்போது என் ஆண்டவர் மனம் இறங்குவார். அதனால் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கும். 103வது சங்கீதத்துடைய பகுதி மறுபடியும் 4வது வசனத்துடைய பகுதியை நம்ம வாசிப்போமானா, அது மிகப்பெரிய ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. திரும்ப வாசிப்போம். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். என கவனிக்கணும். இந்த வருஷத்துல
எத்தனை முறை ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி எவ்வளவு அவிசுவாசமான வார்த்தையை பேசி பிசாசுக்கு உங்கள் நாக்க வாடகைக்கு கொடுத்துருப்பீங்க. இப்போ நிறைய பேர் பிசாசுக்கு தன்னுடைய இருதயத்தை கொடுக்கறதை காட்டிலும் பிசாசுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா நாக்கா வாடகைக்கு கொடுத்துட்றாங்க. அதனால ஒரு நேரம் சொன்னதை திரும்பி மாற்றி சொல்கிறதுக்கு சூழ்நிலை வந்துருச்சு. இப்போ என்ன கவனித்து பார்க்கணும், உங்கள் நாக்க வாடகைக்கு கொடுக்காதீங்க. எதை கொடுக்கக்கூடாது வாடகைக்கு? நாக்க என்ன பண்ணக்கூடாது? வாடகைக்கு கொடுக்கக்கூடாது. சத்தமாக சொல்லுங்க, வாடகைக்கு கொடுக்கக்கூடாது. எதை வாடகைக்கு கொடுக்கக்கூடாது? நாக்கா வாடகை கொடுக்கக்கூடாது. காலையில் உன் நாவை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. பிசாசுக்கு நாவை அவிசுவாசமான வார்த்தையை பேசி, சாபமான வார்த்தையை பேசி, அல்லது நோய்க்குரிய வார்த்தையை பேசி, பலவீனத்துக்குரிய வார்த்தையை பேசி, பிசாசுக்கு உன் வாய் மாத்திரல்ல உன் வீட்டு வாசலை திறப்பாயானா அதில் பலவீனம் வரும். அதனால் கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 107:20 சொல்லப்பட்டிருக்கு, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறாராம், அழிவுக்கு தப்பி வைக்கிறாராம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா, அவர் அழிவுக்கு தப்பி வைக்கிறவர். எந்த அழிவு அப்படின்னா சங்கீதம் 30வது சங்கீதம் 2வது வசனமும் சங்கீதம் 41:3 வாசிப்போமானா எந்த அழிவுக்கு அவர் தப்பி வைக்கிறார்? என் தேவனாகிய கர்த்தாவே, தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினேன். என்னை நீர் குணமாக்கினேன். நோக்கி கூப்பிட்டா அவர் குணமாக்குவார். எந்ததிலிருந்து அவர் குணமாக்குறார்? 41:3 சங்கீதம் 41:3 சொல்லப்பட்டிருக்கு. படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற 2:3 வாசிப்போமே. கர்த்தர் அவனை பாதுகாத்து, கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார், அவனை உயிரோடு வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான், பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு நீர் அவனை ஒப்புக்கொடி, அவனை சத்துருக்களின் இஷ்டத்துக்கு ஒப்புக்கொடி. படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை, படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அந்த வியாதியிலே, அந்த வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். படுக்கை முழுவதும், அந்த வியாதி முழுவதையும் மாற்றுவார். அப்ப பாவத்தை மன்னிப்பு கேட்டா வியாதியை முழுவதும் ஆண்டவர் மாற்றி குணமாக்குவார். அவர் குணமாக்குனதை மறவாதே, அவர் குணமாக்குனதை மறவாதே. தம்பி தங்கச்சி, உங்களை குணமாக்குனதை மறவாதே. உங்களுக்கு எச்சரிப்பாய் சொன்னதை மறவாதே. சிச்சையுடைய பகுதியினால் ஒரு சிலர் தேவனை விட்டு விலகுகிறார்கள். ஆனால் சிச்சை என்ன செய்யும் தெரியுமா? அவனை நல்வழிப்படுத்தும். இயேசு சொன்ன, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஜீவனுமாய் இருக்கிற வார்த்தையில அனுப்பி அவர் சுகமாக்குறார். அதெல்லாம் சங்கீதம் 51:3 ஆண்டவருடைய நாமத்துக்கு தாவீது தன்னுடைய பாவத்தின் மத்தியில் இருக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணினார். வாசிப்போம். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் மீறுதலை நான் அறிஞ்சிருக்கிறேன், என் பாவம் எப்பொழுது எனக்கு என் பாவம் எப்பொழுது எனக்கு முன்பதா இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு முன்பதா உங்கள் சிந்தைக்குள் வருகிற பாவம், உங்கள் சிந்தையிலே பகுதியில் அடிக்கடி வருகிற தாக்கம், இவைகளிலிருந்து நீ விடுதலை அடைய வேண்டியது அவசியம். அதனால் ஆண்டவர் சொன்னார், யாத்திரையாகமத்துடைய புஸ்தகம் 15வது அதிகாரம் 26வது வசனத்துடைய பகுதியை பார்த்தா, எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதி ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் என்று சொன்னார். நானே உன் பரிகாரியான கர்த்தர் பாவத்தை மன்னிக்கிறார், மன்னித்து குணமாக்குறார். யாத்திரையாகமம் 23:25 உடைய பகுதியை நம்ம வாசிப்போமானா அதில் ஒரு ஆசீர்வாதமாக சொல்லப்பட்டிருக்கு. அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவருடைய தயவினால குணமாக்குற தகப்பன், மன்னித்து குணமாக்குறத மறக்காத. இன்னும் சொல்லப்பட்டிருக்கு ஆண்டவருடைய நாமத்துக்கு 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நான் பாவத்துக்கு செத்து நீதிக்கு படைத்திருக்கும்படி ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார்.
நீதிக்கு பிழைத்திருக்க ஆசீர்வதிக்கிறார். 1 பேதுருவின் புத்தகம் 2வது அதிகாரம் 24வது வசனத்துடைய பகுதியை நம்ம வாசிப்போமானா, பாவங்களுக்கு செத்து நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே நமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர். தங்கச்சி, அவருடைய தழும்புகளால் சுகமாகும். மன்னித்ததை மறவாதே, மன்னிச்சதை மறக்காத. 3 பேரை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நன்றியை மறந்த லோத்து மாத்திரமல்ல, ஆபிரகாமோடு 20 ஆண்டுகள் இருந்தவன் ஒரு நாளும் ஆண்டவரை கூப்பிடவில்லை. ஆனால் ஆபிரகாமுடைய ஜெபத்து நிமித்தம் லோத்துவை இரக்கம் பாராட்டினார். இரக்கம் பாராட்டி குடும்பத்தார் அனைவரையும் அந்த சோதோம் குமாரா பட்டணத்திலிருந்து வெளியே போ என்று சொல்லி அவர் அழைத்து வந்தார். லோத்துடைய மனைவி அவர் பின்னிட்டு பார்த்தார். இந்த 2025 எடுத்த தீர்மானத்துடைய பகுதியில் முன்னாடி ஓடி இருக்கிறீங்களா, லக்கை பிடிக்கும்படியா ஓடி இருக்கீங்களா, பின்னிட்டு பார்த்துருக்கீங்களா? முன்பதாய் ஓட பிரயாசப்பட்ட தாவீது தன் வாழ்க்கையில் வந்த துயரத்துக்காக, பாவத்துக்காக அவன் தேவனை நோக்கி பரிசுத்த ஆவியை என்னிலிருந்து எடுத்து கொள்ளாதிரும் என்று வேண்டுதல் செய்தார். தேவனே, நறுங்குண்டதுமான பலியை நீர் புறக்கணீர் என்று சொன்னார். அந்த மன்னித்தாரே, அதற்கு நன்றி சொல்லு. மன்னித்தவருக்கு முன்பதாய் உன் கணவனை, உன் மனைவியை, உன் பிள்ளைகளை மன்னித்து விடு. மன்னித்தவர் எதிர்பார்க்கிறார், நான் உன்னுடைய பாவத்தை நான் மன்னித்திருக்கிறேன். உன் மனைவியின் பாவத்தை, உன் கணவனின் பாவத்தை, உன் பிள்ளைகளின் பாவத்தை மன்னிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு நீ அர்ப்பணம் செய். ஏசப்பா மறக்காமல் ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, மிக முக்கியமான ஏசாயா 58வது அதிகாரம் 11வது வசனம். இந்த வருஷத்துடைய கடைசி பகுதி வாக்குத்தத்தமாக தருகிறார். அவர் உன்னை நித்தமும் நடத்துவார். அவர் உன்னை நித்தமும் நடத்துவார். வாசிப்போமே. நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். மன்னிப்பு கேட்டு நன்றி சொல்வாயானா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஆத்துமாவை திருப்தியாக்குவார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏனென்றால் எங்கள் பாவம், நம் பாவம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிற இரக்கம் பெறுவார். இரக்கத்தை ஆண்டவர் தருகிறார். தேவன் ஒளியாய் இருக்கிறார். அவரை எவ்வளவு வேணும் இருள் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று பார்க்கிறோம். சுத்திகரிக்கிற தகப்பன் உன்னை ராஜாவாக, தேவனுடைய பிள்ளையாக மாற்ற ஆயத்தம். அதற்காகவே அவர் சிலுவையில் பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு எழும்பினார். உயிருள்ள தகப்பன் இந்த வார்த்தை மூலமாய் உங்களோடு பேசுகிறார். அர்ப்பணம் செய்ய தகப்பனே, மறவாதே. கர்த்தர் செய்த நன்மையை மறவாதே. மறவாதே. பாவத்தை மன்னித்ததை மறவாதே. மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நாங்கள் மறக்காம நன்றி சொல்ல ஆண்டு உதவி செய்யும். சபை மக்களை ஆசீர்வதிக்கிறோம். தேவ கிருபை இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.